ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாரதி எல்லா டீட்டெயிலையும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கிட்ட கொடுப்பாங்க. அதை பார்த்து ஆஃபீஸர்ஸும் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு டீட்டெயில் என்ன தேவைப்பட்டால் நாங்கள் உங்களை கூப்பிட்டு அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ அது வந்துட்டு சரி எல்லாமே முடிஞ்சிடுச்சுல, எல்லாரும் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிடுவாங்க. பாரதி பார்த்தீங்கன்னா ஆதியோட ரூமுக்கு போவாங்க. அப்போ ஆதி பாரதியை கூப்பிட்டு போய் அவரோட சீட்டில் உட்கார வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. உடனே பாரதி என்ன ஆதி, அதான் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுல, நீங்கள் இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆதி நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை பாரதி அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி நான் அப்போவும் சரி உங்கள் ஸ்டாஃபாக இருந்து தான் எல்லாத்தையும் பண்ணினேன், இப்போவும் உங்கள் ஸ்டாஃபாக இருந்து தான் எல்லாத்தையும் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஆதி அதான் தெரியுமேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது உள்ள ஸ்வேதா வருவாங்க. அப்போது ஆதிக்கிட்ட என்னம்மாம்மா இன்னைக்கு நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது புதுசாக வேறு எதுனா இருந்தால் சொல்லு அப்படின்னு ஆதி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ஸ்வேதா பாரதியை முறைச்சி பார்த்துட்டு என்ன நீங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் வேலையை போய் பார்க்க வேண்டியது தானே, உங்களுக்கு இந்த சீட்டில் என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட ஆதி அவங்க எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கிறாங்க, என்ன ஸ்வேதா பண்ணியிருக்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்கன்னா அதுக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே நீ கொடுத்துருக்கணும்ல, நீ பண்ணது தான் தப்பு, பேங்க்லேருந்து இவ்வளோ பணத்தை ட்ராப் பண்ணியிருக்கியே அதை என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, ஆனால் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாமல் ஓடி ஒழியக்கூடாது, பாரதி மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்து அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கான தகுதியை நீ இழந்துட்டு தெரியுமா அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஸ்வேதா என்னம்மாம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியா இல்லையா அப்படின்வாங்க. அப்போ அது ஆமாம் இனிமே பாரதி தான் எல்லா பொறுப்பையும் பார்த்துக்க போகிறாங்க, நீ தானே அவங்கள கை காட்டி விட்டுட்டு போனால் அந்த இடத்துல இருந்து நீ எல்லாத்தையுமே பாரதியே பார்த்துப்பாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஸ்வேதா என்னம்மாம்மா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பாரதியோட இடத்துல வச்சு பார்க்க போகிறீங்களா, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர், எனக்கும் எல்லா உரிமையும் இருக்குது இந்த கம்பெனியில் அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதி எனக்கு கீழே தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட ஆதி நீ எப்படி வேணும்னா எடுத்துக்கோ, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒன் ஆஃப் த பார்ட்னராக உனக்கு இந்த கம்பெனியில் என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஸ்வேதா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன், அங்கேருந்து போயிடுவாங்க. எங்கள் பாரதி ஆதிக்கிட்ட எனக்கு இந்த பொறுப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நான் எங்கே இருக்கணும் அங்கேயே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஆதி இல்லை பாரதி, உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாரதி வெளியே அவங்களோட கேபினில் போய் உட்காருவாங்க. உடனே மலர் மேடம் மேடம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே பாரதி என்ன நீ எதுக்காக திடீர்னு மேடம் மேடம் கூப்பிடுறே அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, நீ ஏற்கனவே எப்படிலாம் வேலை செய்வேன்றது எனக்கு தெரிஞ்சது, ஒரே நாளில் அவ்வளோ அக்கௌண்ட்ஸ் பார்த்தேன், ஆனால் இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கிட்ட அந்த கணக்கெல்லாம் நீ கரெக்டாக ஒப்பிடிச்ச பார்த்தியா பாரதி, சூப்பர் டேலண்ட் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் உன்னை எம்டி சார் சும்மாவே சைட் அடிச்சிட்டு இருப்பாரு, இப்போ அவர் என்னன்னு சொல்லவே வேணாம், அவர் அப்படியே ஃப்ளாட் ஆகிருப்பாரு பாரு அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி நீ சொல்கிறது கரெக்டாக மலர், நானும் எம்டி சாரை சைட் அடிக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. அதுக்கு மலர் என்ன பாரதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ பண்ணுறது ரொம்ப தப்புடி, உன்னோட புருஷனை பற்றி யோசிச்சு பார்த்தியா, அவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி என்ன பண்ணுறது, என் புருஷனை விட நம்ம எம்டி சார் ரொம்ப நல்லவராக இருக்காரு, அதனால தான் நான் அவர் பக்கம் விழுந்துட்டேன், இது எல்லாத்துக்குமே காரணம் நீதாண்டி, நீ தான் ஆரம்பத்தில் ஆரம்பித்து வச்ச, யாருன்னா கேட்டால் கூட நான் சொல்லிவிடுவேன், இந்த பழி பாவத்துக்கெலாம் நீ தான் ஆளாவ அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே மலர் என்ன பாரதி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் சும்மா விளையாட்டுக்காக பேசினேன், இந்த அளவுக்கு சீரியஸாக போகணும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஆதி வருவாங்க. பாரதி கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதோ பேசுகிற மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு அங்கேருந்து போவாங்க. அதை பார்த்த மலரும் பார்த்தீங்கன்னா பாரதி கிட்ட என்னடி இப்படி இருக்காரு எம்டி சார், அவர் சும்மாவே சொல்ல வேணாம், இன்னைக்கு நீ பண்ண வேலைக்கு அவர் உங்ககிட்ட ஃபுல்லாக ஃப்ளாட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட பாரதி நானும் எம்டி சார் ட்ரை பண்ணலான்னு தாண்டி இருக்கேன் அப்படின்னு பேசுவாங்க. எப்பா இதுக்கு நான் வரல, ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு மலர் அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தமிழ் வீட்டில் உட்காந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ சாரதா போய்ட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு தமிழ் அப்படின்னு கேட்பாங்க. ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன் பாட்டி அப்படின்னு அந்த ட்ராயிங்கை காட்டுவாங்க. அதை பார்த்து சாரதா இதில் இவ்வளோ பேர் இருக்காங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தமிழ் வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க, அப்பா அம்மா நீங்கள் அப்புறம் தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே சாரதா மனசுக்குள்ளேயே தமிழ் எல்லாரையுமே அவளோட சொந்தமாக தான் நினச்சிட்ருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா, உன்னோட தாத்தா பாட்டி நீ ரொம்ப மிஸ் பண்ணுறியா, உன்னை அங்கே யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தமிழ்
வந்துட்டு என்ன தாத்தா வந்துட்டு அடிக்கடி வண்டியில் கூப்பிட்டு போவார். அத்தை சண்டை போட்டாலும் எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பாட்டியும் என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நான் சீரியல்லாம் பார்த்துட்ருப்பேன். அம்மாவுக்கு தெரியாமல் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்னுவாங்க. அப்போ உனக்கு இங்கே எப்படி இருக்குது, போர் அடிக்குதா, உன்னை பார்த்துப்பாங்களே அந்த அக்கா எங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆமாம், ராணி அக்கா வெளியே போயிருக்காங்க, எனக்கு இங்கேயும் ஜாலியாக தான் இருக்குது, நீங்கள் எல்லாருமே என்னோட குடும்பம் தானே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சாரதா பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஸ்வேதா செம்ம கோவமா வருவாங்க. தமிழை பார்த்து கோவமா எழுந்துடுறி அப்படின்னு வந்து கத்துவாங்க. சாரதா வந்துட்டு எதுக்காக இவ்வளோ கோவப்படுற ஸ்வேதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஸ்வேதா வந்துட்டு இந்த வீட்லேயும் என்னோட இடத்த வந்து அவள் பிடிச்சிக்கிட்டா, இப்போ ஆஃபீஸ்லேயும் என்னோட இடத்த அவள் பிடிச்சிக்கிட்டா அப்படின்னு வந்து கோவப்பட்டுட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்கிட்ட என்ன உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுருவாங்க. அதை பார்த்த உடனே சாரதா பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவை பலார் அரைஞ்சிருவாங்க. உடனே ஸ்வேதா செம்ம கோவமாயிட்டு என்னத்தை என்னை தேவையானப்போ யூஸ் பண்ணிவிட்டு இப்போ டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போடுறீங்களா, உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், என்னை சின்ன வயசுலேருந்து என்னோடய வீட்டு மருமகள் நீதான் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்காக நான் பண்ண வேலையை வெளியே மட்டும் சொன்னேன்னா அவ்வளோதான் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி எல்லாருமே வந்துட்டு ஐயோ இவ வேறு இப்படி கோவப்படுறாளே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஆதி அந்த இடத்துல வந்துட்டு என்ன விஷயம், என்ன சொல்லட்டுமான்னு வந்து கேட்குறா அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்பாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ சாரதா வந்துட்டு ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிடுவாங்க. ஏகாம்பரம் வந்து பவானி கிட்டே இங்கே என்ன நடக்குதுன்னு எதுனா புரியுதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பவானி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்றது தான் நமக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சாரதா ஸ்வேதாவை அடிச்சதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி அந்த இடத்துக்கு போவாங்க. அப்போ சாரதா வந்துட்டு இங்கே நீ வந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்போ இந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு அம்மா நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படின்வாங்க. நீ என்னப்பா பிஸி ஆகிட்ட அப்படின்னு சாரதா சொல்லுவாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு அம்மா நான் பிஸி ஆகலம்மா, நீங்கள் முன்ன மாதிரி இல்லை, நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க, எனக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் எவ்வளோ எனக்காக செஞ்சுருக்கீங்க, ஆனால் இப்போ நீங்கள் அந்த மாதிரி இல்லவே இல்லை, அதுவும் இல்லாமல் என் கல்யாண விஷயத்தில் பாரதி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கல, அதுக்கப்புறம் பிடிச்சிது, ஆனால் திரும்பவும் உங்களுக்கு பாரதி பிடிக்காமல் போயிடுச்சு, அதுக்கு என்ன காரணன்றது எனக்கு தெரியவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் ஆசைப்பட்டதை எல்லாமே எனக்காக செய்வீங்க, ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கீங்க. அதை கேட்ட சாரதா வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆதி, நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு பாருங்கம்மா இப்போ கூட நீங்கள் என்னோட கண்ணை பார்த்து பேச மாட்டீங்க, நீங்கள் என்னோட அம்மாம்மா, நீங்கள் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது.